எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி தாளிச்சுக்குங்க. வதக்கி வச்சுருக்கிறதோட நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா வணக்குங்க. வணங்கினதுக்கப்புறம் நல்லா கண்ணாடி பதமாக தொடரணும். காளானை போடுங்க. காளானை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. எப்போவுமே காளானுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. காளான் அதே தண்ணி விடும். தண்ணி ஊற்றினீங்கன்னா நசன்னு ஆகிடும். இஞ்சி பூண்டு தான் முக்கியம். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி ஊற்றிக்கிங்க. இல்லை அதுலேயே கலந்து கூட வதக்கிறதுலையே அரைச்சிக்கலாம். காளானை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி விடும். அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா தண்ணி இருக்கும். இது சுண்டி போயிடும். காளானில் பாருங்கள் எத்தனை தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். தண்ணியே ஊற்றலை. நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை அப்படியே ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போகணும். அரைச்ச பச்சை வாசனை போகணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்படியே வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. சூப்பரான காளான் கிரேவி ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை மேலே தூவிக்கிங்க. கொத்தமல்லி தலையும் தூவிக்கிங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு சுவையான காளான் கிரேவி. பாய்.